1 யோவான் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். ரைட், போதும். இந்த இடத்துல நாங்கள் ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். ஐக்கியம், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃபெலோஷிப். ஏன்னா ஐக்கியம் இதில் சொல்லுது. நாங்கள் அதில் அந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, 3வது வார்த்தை வசனத்தை பாருங்கள். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. என்னென்ற நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும். முதலாவது நீங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஐக்கியத்தை பற்றி இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறாரு. நாங்கள் சக மனுஷனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுமா இருந்தால் முதலாவது நாங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ இந்த யோவான் ஜனங்களோடு, சபை மக்களோடு ஐக்கியமாக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் இல்லை, பவுல், மற்ற அப்போஸ்தலர்களும் ஜனங்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் என்று விரும்புகிறாங்க. அதற்கு அவங்க தங்களோடு ஐக்கியமாகணும்டா அவங்க தேவனோடு ஐக்கியமாகணும்னு விரும்புகிறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் என்னோடு ஐக்கியமாகறதுக்கு முன்னுக்கு, மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாகறதுக்கு முன்னுக்கு, மற்ற ஆக்களோடு ஐக்கியமாகறதுக்கு முன்னுக்கு நீங்கள் தேவனோடு சரியான ஐக்கியமுடையவர்களாக இருக்கும்போது சக மனுஷரோடும் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்கிற காரியத்தை குறித்து இந்த இடத்துல என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம், நாங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்கணும், தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கும் தேவனுக்கும் இடையிலான தொடர்பை குறித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுது பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் தொடக்க நாங்கள் வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நாங்கள் மனுஷர்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவியை தேவனே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்போ தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும்டா நமக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆவி தேவை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா அவன் தேவனோடு இசைந்திருப்பான். என்ன, அவன் தேவனோடு இசைந்திருப்பான். தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள் தேவனை தேடுகிற, தேவனை அறிந்து கொள்ளுகிற என்ன சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அறிந்து கொள்ள முடியும். யாரால? தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதனால. இன்றைக்கு நாங்கள் யாரு? ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் சரீரத்தில் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன். நான் சரீரத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, சபை மக்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 3 1ஆம் வசனம். மேலும், ரைட், விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, மேலும் சகோதரரே, நீங்க ஆவிக்குரியவங்க, ஆனா நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பிரசங்கம் பண்ணாம கூடாமல்
ரைட். அப்போ ஜனங்களை, சபை விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான், ஆனா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாம இருக்குது. ஏனென்றா நீங்க இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்க. நீங்க மாம்சத்துக்குரியவர்களை போல நடந்து கொள்றீங்க. இன்றைக்கும் அந்த சபை, ஒவ்வொரு சபைகள்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு நமக்குள்ளே இந்த காரியம் இருக்குது. நானும் நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் அநேக நேரத்தில் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களை போல நடந்து கொள்கிறோம். இந்த உலகத்துக்குரியவர்களை போல நாங்கள் என்ன செய்கிறோம்? நடந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு முதிர்ச்சியான நிலையில் நடந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு குழந்தைகளை போல நடந்து கொள்கிறோம். ஒன்றும் தெரியாதவர்களை போல, சத்தியத்தை அறியாதவர்களை போல, சத்தியம் தெரியாதவர்களை போல நடந்து கொள்கிறோம். சத்தியத்தை மறுதளித்து, சத்தியத்தை தள்ளி வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய மாம்ச எண்ணங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் 2வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் பலன் அல்லாதவர்கள் ஆனதினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆழமான சத்தியங்களை போதிக்கும் போது அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியலை. ஏனென்றால் இன்னும் அவங்க என்ன செய்யலை? அவங்க இன்னும் குழந்தைகளாக இருக்கிறபடினால குழந்தைக்கு ஏதுவான அந்த பாலை மட்டும்தான் உள்ளெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை செவி கொடுக்கறதுக்கு மனதில்லாமல் இருக்கிறாங்க. எதனாலண்டா இன்னும் கிறிஸ்துவோடு கூட சரியான ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவோடு கூட சரியான உறவு இல்லை, கடவுளோடு நேரத்தை செலவழிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, வார்த்தைகளை கேட்கறது கிடையாது. வெறுமனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால தேவனோடு சரியான ஐக்கியம் கிடையாது. ஆகையினால நாங்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, அனுதினமும் தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் ஏன் பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள் வருதுண்டா? குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், கணவன் மனைவிக்கு இடையில் ஏன் பிரச்சனை வருதுண்டா? ஒரு ஐக்கியம் கிடையாது. எந்த குடும்பத்தில் ஐக்கியம் குறைந்து போகுதோ அங்கே கணவன் மனைவிக்கு இடையில் பேச்சுவார்த்தை இருக்காது, உரையாடல் இருக்காது. அதிகமாக உரையாடல்கள் இருக்காது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கணுமா இருந்தால் எப்பயுமே என்ன சூழ்நிலையிலையும், எவ்வளவோ காரியங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வந்தாலும் பிள்ளைகளோடு நாங்கள் உரையாடுகிறவர்களாக இருக்கணும். கணவன் மனைவியோடு பேசுகிறவங்களாக இருக்கணும். கணவன் மனைவியாக சேர்ந்து பிள்ளைகளோடு டைம் ஒதுக்கணும். என்ன வேலையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கணவனோட மனைவியும், மனைவியோடு கணவனும், கணவன் மனைவியாக பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கலாட்டி, பிள்ளைகளும் தகப்பன் தாயோட நேரத்தை செலவழிக்கலாட்டி, அங்கே கொடுக்க வேண்டிய நேரத்தை தவறான இடத்துல தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால தான் பாவம் வருது, இதனால தான் பிரிவினைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இன்றைக்கு பாருங்க, ஒரு கணவன் மனைவியாக மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உரையாடலை நாங்கள் உரையாடாத போது, அந்த நேரத்தை தவறான நண்பர்களுக்கு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தேவையில்லாத நபர்களோடு நாங்கள் செலவழிக்கும் போது அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன செய்யும்? ஏற்படும். ஆகையினால நம்முடைய உறவு ஐக்கியம், ஒரு மனைவியினுடைய ஐக்கியம் கணவனோடு சரியாக இருக்குமா இருந்தால் அது மற்ற மனிதர்களோடு இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கணவனோடு மனைவிக்கு சரியான உறவு இல்லாட்டி, சரியான ஐக்கியம் பேச்சுவார்த்தை இல்லாட்டி, தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாத ஐக்கியங்கள் ஏற்படும், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். அதே போல் நமக்கு தேவனோடு சரியான ஐக்கியம் இல்லாட்டி, தேவனோடு சரியான உறவு இல்லாட்டி, தேவன் பேசுவதை நாங்கள் கேட்கலாட்டி, தேவனோடு நாங்கள் பேசலாட்டி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமெண்டா நாங்கள் பிசாசுக்கு நேரத்தை கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவையில்லாத துன்மார்க்கரோடு நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னென்னா, உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு ஸ்திரமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும். நானும் நீங்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும். தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுது, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை குறித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைய நாளிலமா நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் 1 யோவான் 1வது அதிகாரத்தில். அங்கே ஜோவான், அப்போஸ்தலனாகிய ஜோவான் சொல்கிறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமான எங்கள் கைகளினால் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என லிவிங் வேர்ட், ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். என்ன, இவர் யாரெண்டா ஆதி முதல் இருந்தவர். இந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து யாரெண்டா ஆதி முதல் இருந்தவர்.
ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் அப்படின்ற ஆதி முதல் இருந்த அந்த ஜீவ வார்த்தையை குறித்து இவர் என்ன செய்தாராம்? கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஏன்னா இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருந்தவராக இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஏன் நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கணும்? இன்றைக்கி நான் உங்களுக்கு போதிக்கிற வார்த்தை என்னென்னா, நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவனோட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன் நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும்? ஏன் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும்டா, அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்றது அறிந்து கொள்ளும் போது நாங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை காட்டிலும் அவர் மேலானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நபர்களை விட, ஏன்னா பெரிய பெரிய நபர்களை விட தேவன் மேலானவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற உண்டாக்கினவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்முடைய ஐக்கியம் அது தேவனோடு, நம்முடைய ஐக்கியம் அது தேவனோடு இருக்கணும், தேவனோடு இருக்கணும். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அவர் தான் நாம் பிரசங்கம் பண்ற நபர் தான் யார்? வார்த்தையானவர், அதாவது இயேசு கிறிஸ்து. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் இருந்ததான். அப்ப ஆதியில இருந்த வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதியில இருந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. திருத்துவ தேவனை குறித்து பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் திருத்துவத்தை விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஆவியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் இந்த பூமியில மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா வெளிப்பட்டார். ஆதியில இருந்த தேவன் தான் இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்ப பாருங்க, இந்த திருத்துவ தேவன் தங்களுக்குள்ள ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இந்த திருத்துவ தேவன் தங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதே போல நாங்களும் தேவனுடைய சாயலா உண்டாக்கப்பட்டோம், தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டோம். இப்ப நாங்களும் எப்படி இருக்கணும்? ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்குது? ஐக்கியமா இருக்குது. இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய ஆவி பிரிந்து ஐக்கியம் இல்லாம பிரிந்து போகுமா இருந்தா நான் ஜீவனற்றவனா இருப்பேன். அப்ப என்னுடைய ஆவியோடு என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரத்தோடு என்னுடைய ஆவி, ஆத்மா இணைந்து இருக்கும் போதுதான் நான் ஜீவன் உள்ளவனா இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க. ஏன்னா எங்களோட பணி செய்த எங்களுடைய பெரிய ஆபீஸ்ல இருந்த ஒரு ஆள் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் என்ன செய்தாரு? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவருக்கு எல்லாம் மறந்து போயிட்டு 6 மாசமா அவர் சுய நினைவுலையே இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருந்தார், சரீரத்தில் உயிரோடு இருந்தார். ஏன்னா அவருடைய ஆவி ஒன்றா இருந்தது, ஆவியின் சரீரமும் ஒன்றா இருந்தது. ஆனா ஆத்மா எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் ஆத்மாவில் இருந்ததெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. அப்ப அவர் என்ன செய்தார்? படுக்கையில கிடந்தார். அவருக்கு ஒரு சுய நினைவும் கிடையாது. என்ன சாப்பாடை ஊட்டி விடுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவரால் நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் இருந்தாரு. அப்ப அவருடைய நிலை என்னன்னு அவருக்கு தெரியாது. ஆனா சரீரத்தில் உயிரோட தான் இருந்தார். ஆனா 6 மாதத்துக்கு பிறகு என்ன வந்துருச்சு? நினைப்பெல்லாம் திருப்பி வந்துருச்சு. 6 மாதத்துக்கு பிறகு என்ன வந்துருச்சு? அவருடைய நினைவுகள் திரும்ப வந்தது. அந்த நினைவுகள் திரும்ப
வந்தது. மறுபடியும் அந்த ஐக்கியம் வந்துருச்சு. ஐக்கியம் வந்தோடனே பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. அப்ப நான் அவரை போறேன் 2 கிழமைக்கு முன்னுக்கு 1 கிழமைக்கு முன்னுக்கு மௌனியாக்கு பார்க்க போயிருந்தேன். அப்ப அவர் என்ன செய்தாரு, அவர் கடந்த நாட்கள்ல போன வருஷம் நடந்ததெல்லாம் என்னைய பத்தின காரியங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டார், பேசினார். அப்ப அந்த ஐக்கியம் திருப்பி வந்த பிறகு, அந்த இழந்து போன ஆத்மா திரும்பி வந்த பிறகு, நினைவுகள் வந்த பிறகு மறுபடி என்ன உண்டாயிருச்சு, ஐக்கியம் உண்டாயிருச்சு. அந்த ஐக்கியம் உண்டான உடனே நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்தது. அதே போல இன்னைக்கு நிறைய மனிதர்கள் தேவனோடு ஐக்கியம் இல்லாததுனால, தேவனோடு சரியான உறவு இல்லாததுனால, தேவனை பற்றின சிந்தனைகளை மறந்து போனவர்களா, தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனவர்களா காணப்படுறாங்க. இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான். நம்முடைய தேவனோடு சரியான உறவு இல்லாததுனால, சரியான ஐக்கியம் இல்லாததுனால தேவன் நமக்கு செய்த காரியங்களை மறந்து போனவர்களா காணப்படுறோம். ஆனா நாங்க தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் போது, மறுபடி ஐக்கியம் கொள்ளும் போது நாங்க மறுபடி நமக்குள்ள மறுபடி தேவன் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார், தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு மேன்மையானது என்றதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆகையினால நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க வாசிப்போம், ஆதியில இருந்த வார்த்தை தான், அது அந்த தேவனா இருந்த வார்த்தை தான் என்ன செய்தது, இந்த நம்ம கண்கள் காணும்படியாக இந்த உலகத்துக்குள்ள இயேசுவா வந்தது. 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுது, இந்த வார்த்தை வந்து, இந்த ஜீவ வார்த்தையாக இயேசு வந்து அவர் ஆதி முதல் இருந்தவரா இருக்கிறார். என்ன சொல்லுங்க, ஜீவ வார்த்தையாகிய என் இயேசு கிறிஸ்து அவர் ஆதி முதல் இருந்தவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் ஆதி முதல் இருந்தவரா இருக்கிறார். இந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான் பழைய ஏற்பாடு முழுக்க என்ன செய்து தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் என்ன செய்தாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க. இந்த ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருக்கிற மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு உலகத்துக்கு வருவாரு, உலகத்துக்கு வருவாரு, அவர் மனிதனா இந்த உலகத்துக்கு வருவாரு என்றதை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் ஆதி முதல் கேட்ட சத்தியம் என்னண்டா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவரை குறித்து தான் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருந்தவராய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்லப்படுது பாருங்க, எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்துக்குள்ள வந்த பிறகு இல்ல, அவர் வர முன்பதாகவே நாங்க என்ன செய்தோம், பஸ்கா பலியினூடாக கண்டோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்றைக்கும் நாங்க இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை காண்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நானும் நீங்களும் இயேசுவை காண்றோம். எப்படி காண்றோம்? அவருடைய திருவிருந்தெடுக்கும் போது அதனூடாக காண்றோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இது அவருடைய சரீரமா இருக்குது, இது அவருடைய ரத்தமா இருக்குது. அப்ப இன்றைக்கு நாங்க அவரை காண்றோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கும் போது, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் போது அதனூடாக தேவன் உயிரோடு இருக்கிறார்ன்றதை காண்றோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஜோபு என்கிற ஒரு பரிசுத்தவான் வேதத்தில் இருக்கிறாரு. இந்த ஜோபு வந்து ஆபிரகாமுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவர். ஆபிரகாமுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்து போன தருவாயில சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி என்ன, நான் இழந்து போற நிலைமையில் இருக்கிற ஜோபு சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் திருப்பி மீட்டு தருகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இழந்துட்டாரு, என்ன பிள்ளைகளை இழந்துட்டாரு, மனைவி மட்டும்தான் இருக்கிறார், மிச்சம் எல்லாத்தையும் இழந்துட்டார். சொத்துக்கள் இழந்துட்டார், ஆடு மாடுகள் எல்லாம் இழந்துட்டார், வீடுகள் இழந்துட்டார், வேலையாட்கள் இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்த ஜோபு சொல்றாரு, நான் இழந்தவைகளை எனக்கு திருப்பி தருகிற என் மீட்பர், என் இரட்சகர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களும் பல காரியங்கள் இழந்து போயிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் நீங்க தேவனோட ஐக்கியமா இருக்கணும்டா, உங்களோட ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்க அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது இழந்தவைகளை பல மடங்கு மீட்டு தருகிறவராய் இருக்கிறார். நீங்க இழந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் மீட்டு தருவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப நாங்க தேவனோட ஐக்கியமா இருந்தா போதும், நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தா போதும். இப்ப பாருங்க,
அந்த சொத்தெல்லாம் போனதுனால அங்க ஜோபுவுக்கு எல்லா ஐக்கியமும் இழந்து போயிட்டான். ஜோபுவனோடு உலகத்தில் ஐக்கியம் இருந்தவங்க ஐக்கியத்தை இல்லாம போயிட்டாங்க. தவறான சிந்தை உள்ள மனைவியும் தவறான 3 நண்பர்களும் தான் ஐக்கியமா இருக்கிறாங்க. அவங்க இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஜோபு தேவனோட ஐக்கியமே இல்லாம பிரிக்க பார்க்கிறாங்க. தவறான ஆலோசனைகளை கூறி, தவறான காரியங்களை கூறி, இன்னும் நீர் தேவன் பேர்ல பற்றுதலா இருக்கிறாயோ, தேவனோட ஐக்கியமா இருக்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு என்னது? முதலாவது நீ ஜீவனை சாகரத்துக்கு முன்னுக்கு என்ன செய்? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுடு. சாவை விட மிக கொடூரமானது இந்த உலகத்துல உயிரோடு இருந்து தேவனோட ஐக்கியமா இல்லாததுதான் சாவை விட கொடூரமானதா இருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நானும் நீங்களும் உயிரோடு இருந்தாலும் நான் தேவனோடு நான் ஐக்கியமா இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை பயனற்றதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப எது முக்கியமானது வாழ்க்கையில? இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனோட ஐக்கியமா இருக்கிறத விட சிறந்தது எதுவுமே கிடையாது. ஒரு வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் தன்னுடைய ஆத்மா அவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அப்ப எவ்வளவு சொத்து பத்து இருக்கலாம், ஆனா நம்ம தேவனோட ஐக்கியமா இல்லாட்டி அந்த வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை கிடையாது. ஆகையினால நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் நாங்க கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறது மிகவும் முக்கியமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்றேன், என் ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய கிருபை நல்லது. அதுதான் தாவீது சொல்றார், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதா எனக்கு நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஆகையினால இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட வியாதியோடு வேதனையோடு குறைவோடு இருந்தாலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. தேவனோடு ஐக்கியம் உள்ளவங்களா இருங்க. ஏனென்றால் தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவரா இருக்கிறார். நீங்க இழந்தவைகளை திருப்பி தருகிறவரா இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் அவர் ஒரு நாள் வெட்கமடைய செய்ய விட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் வனாந்திரத்திலிருந்து அழைத்து வந்து கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இங்க சொல்லப்படுது பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்கிறோம்? அவர் ஒவ்வொரு வேலைகளிலும் காண்கிறோம். ஒரு அழகான பாட்டு இருக்குது, சிங்கள பாட்டு தான், தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. தேவா உம் அதிசயங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நாங்க கண்டுகொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்க நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அடுத்தது பாருங்க, நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். இன்றைக்கு நாங்க என்னத்தை நோக்கி பார்க்கிறோம்? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நாங்க அவரை நோக்கி பார்த்தோம், இரட்சகரை நோக்கி பார்த்தோம். நாங்க பாவிகள் என்று அறிந்து இந்த பாவத்திலிருந்து யார் எங்களை ரட்சிப்பாரு என்று ஆண்டவர் தேவனை நோக்கி பார்த்தாங்களா? அப்ப நம்மளும் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கணும். மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது, மனுஷனை நம்ப கூடாது. அவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு தயவு வைப்பான், இவன் எனக்கு தயவு வைப்பான், மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். வியாதியோடு இருந்தா வெறும் மருத்துவரை நம்பி இருந்தா, மருத்துவமனைகளை நம்பி இருந்தா நம்ம இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது. பரிகாரியாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தரித்திரத்துல இருந்தா என்னுடைய கடன்காரன் கடன் தருகிறவனை நோக்கி பார்க்க கூடாது, சொந்தக்காரன் நோக்கி பார்க்க கூடாது, மற்ற மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நாங்க அந்த ஜீவ வார்த்தையை நோக்கி பார்த்தோம், எங்களுக்கு ஒரு இரட்சகர் மேசியா வருவார் என்று நோக்கி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு மக்கள் முழுவதும் அந்த இரட்சகரை நோக்கி பார்த்தவர்களா இருந்தாங்க, அவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆபிரகாம் அந்த மோரியா மலையில கீழே இருந்து கொண்டு நோக்கி பார்க்கிறான், கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறான். அங்க ஈசாக்குக்கு பதிலாக வைக்கப்பட்ட ஆட்டுக்கடாவை பஸ்கா பலியை பார்க்கிறான். இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கு தேவைகள் ஆயிரமா இருந்தாலும், பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நீங்க உங்களை விடுவிக்கக்கூடிய கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் தேடி வந்து உங்களை மீட்டெடுப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அடுத்தது பாருங்க, எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற அவங்க என்ன செய்தாங்களாம்? ஆதி முதல் இருந்ததை குறித்து கேட்டாங்களாம், கண்களால கண்டாங்களாம், நோக்கி பார்த்தாங்களாம். அந்த நோக்கி பார்த்த வார்த்தை அந்த ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றார். அதே போல இந்த ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து
அந்த மத்திய ஆகாயத்தில் மேகத்தின் மீது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிறது அந்த ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். இன்றைக்கு நாங்க அவருடைய வார்த்தைகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு நாங்க என்ன செய்ய போறோம்? நித்திய காலமா வாழ போகிறோம். ஆகையினால நம்ம இன்றைக்கு ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளணும். அவர் ஜீவனுள்ள வார்த்தையானவரா இருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். இப்ப நம்முடைய ஐக்கியம் அந்த ஜீவ வார்த்தையாக இயேசுவோடு கூட இருக்கணும். அவர் என்றென்றைக்கும் அவர் என்ன செய்யறாரு? வாசம் செய்கிறவரா இருக்கிறார். ரைட், அடுத்த வார்த்தையை பாருங்க, வாசிங்க. 2வது வார்த்தை, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்தது. ரைட், முதலாவது வசனம் இயேசு ஜீவ வார்த்தை என்று குறிப்பிடப்படுது. இயேசு யாரு? ஜீவ வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு யாரு? ஜீவ வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஜீவனுள்ள வார்த்தையானவரா இருக்கிறார். ஜீவ வார்த்தையா இருக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லிவிங் வேர்ட். என்ன? ஜீவ வார்த்தை. இந்த 2வது வசனம் சொல்லுது இயேசு ஜீவனா இருக்கிறார். இயேசு சொல்றார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுவே வழியா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறார். இயேசுவை உடையவன் ஜீவனுடையவனா இருக்கிறான். இயேசு இல்லாதவன் ஜீவனற்றவனா இருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தாங்க? பிதாவோடு பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஜீவன் உடையவர்களா இருந்தாங்க. ஆனா பாவம் செய்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க? பாவத்தினால மரித்து போனவர்களானார்கள். அதைத்தான் ரோமர்ல எல்லாம் சொல்லப்படுது. அக்கிரமங்களிலும், எபேசியர்ல சொல்லப்படுது 2ஆம் அதிகாரத்துல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களானார்கள். அதற்கு முன்னுக்கு அவங்க ஜீவன் உள்ளவர்களா இருந்தாங்க. பாவம் செய்த போது மரித்தவர்களானார்கள். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் ஜீவன் உள்ளவர்களா இருந்தாங்க. அந்த ஜீவன் எங்கிருந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்தது? தேவன் நாசியில ஜீவ சுவாசத்தை என்ன செய்தாரு? ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்ப அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? ஆதியில் ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஜீவாத்மாவானான். அந்த ஜீவன் எப்படி இழந்து போனான்? பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தது மூலமா இழந்து போனான். ரைட், அப்ப அதுல ஆதாமுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று இருக்குது. ஆனா மொழிபெயர்ப்பு பைபிள்கள் சொல்லுது, கிரேக்க பைபிள் சொல்லுது, எபிரேய பைபிள் சொல்லுது எப்படின்னா, அந்த ஜீவனை அந்த சரீரத்தின் மேல பேசினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மண்ணினால சரீரத்தை உண்டாக்கி அந்த சரீரத்தின் மேல தேவன் என்ன செய்தாராம்? ஊதினார் என்று தமிழ் பைபிள் சொல்லுது. ஆனா உண்மையான அந்த எபிரேய பைபிள் சொல்லுது அவர் ஜீவனை பேசினாராம். ஜீவனுடைய ஆத்மாவாக என்று பேசினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப மனுஷன் எப்படி ஆனான்? ஜீவாத்மா ஆனான். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது மனுஷன் எப்படி ஆகுறான்? ஜீவன் உள்ளவனா மாறுறான். இன்றைக்கும் நம்ம அப்படித்தான். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு நாங்க அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க எனக்கும் உங்களுக்கும் ஜீவன் உண்டாகுது. இந்த அவருடைய வார்த்தை ஜீவனா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோவான் 6:63 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, வார்த்தையே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. வார்த்தை என்ன செய்தான்? மரித்து போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்குதான். வார்த்தை என்ன செய்தான்? மரித்து போன நம்முடைய சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஜீவனுடைய ஆதாமும் ஏவாளும் ஜீவனற்றவர்களா மாறினாங்க. ஆனா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவருடைய ஜீவனை மறுபடி நமக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவருடைய ஜீவனை, இழந்து போன ஜீவனை மறுபடி நமக்கு தந்தார். அந்த ஜீவன் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் யோவான் 3:16 சொல்லுது. என்னது? யோவான் 3:16 எடுத்து வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. பாருங்க, மனுஷன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு ஜீவனாகிய தன்னுடைய குமாரனை ஆண்டவர் கொடுத்தாராம். யோவான் 10:10 சொல்லுது,
என்ன பிசாசு திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நான் ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப ஆண்டவர் இழந்து போன மனுஷன் இழந்து போன ஜீவனை மறுபடி கொடுக்கிறதுக்காக வந்தார். அந்த ஜீவன் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஜீவனா இருக்கிறார். என்ன, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவன் இந்த உலகத்துல வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிற இந்த இயேசு யார் என்றா அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு, அவர் ஜீவனா இருக்கிறார். என்ன சொல்லுங்க, என் இயேசு ஜீவ வார்த்தையா இருக்கிறார், என் இயேசு ஜீவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இயேசுவை உடையவன் ஜீவனுடையவனா இருக்கிறான். நாங்க இயேசு இல்லாம நாங்க வாழ்வோமா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஜீவனற்றவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டும் இன்னைக்கு ஜீவனற்றவர்களா கிடக்குறாங்க. ஏனென்றால் இயேசு இல்லாதவர்களா வாழ்றதுனால, இயேசுவோட ஐக்கியம் இல்லாம வாழ்றதுனால அவங்க ஜீவனற்றவர்களா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா நானும் நீங்களும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்து மீட்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், என்னுடைய ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியம். அவர் சொல்றார், யோவானாகிய என்னுடைய ஐக்கியமும் மற்ற அப்போஸ்தலர்களுடைய ஐக்கியமும் யாரோடு இருக்குது? தேவனோடு இருக்குது, அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்குது. இன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம், இன்றைக்கு நீங்க இந்த வசனத்தை எவ்வளவு ஆர்வமா கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை அவர் இந்த யோவான் போதிக்கும் போது, இது அந்த நாட்கள் எழுதும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செய்திருப்பாங்க? அந்த வார்த்தைகளை ஆர்வமா கேட்டிருப்பாங்க. ஏன் ஆர்வமா கேட்டிருப்பாங்கன்றா, அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மரித்து சில ஆண்டுகள் தான் ஆகுது. இவங்க ஊழியம் செய்த நாட்கள்ல இயேசு மரித்து அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்து நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இவங்களோட ஊழியங்கள் இருக்குது. அப்ப அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் இயேசுவை கண்ணால பார்த்தவங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவங்க இருக்கிறாங்க. இயேசு இப்படித்தான் மரித்தாரு, இவங்க எல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்க, இந்த யோவான் எல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்க. அப்ப இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, இந்த இவங்க போகிற இடத்துல எல்லாம் கூட்டங்கள் கூடுது, இவங்க போகிற இடத்துல எல்லாம் இந்த யோவான் இந்த அப்போஸ்தலர்கள் போகிற இடத்துல அற்புதம் நடக்குது, சுகம் உண்டாகுது, கட்டிகள் மறையுது, கை கால் இல்லாதவங்களுக்கு கை கால் வளருது, நோயில் இருக்கிறவங்களுக்கு குணமாகுது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்குது, நிழல் பேதரோட நிழல் பட்டு நிறைய பேர் சுஸ்தமாகறாங்க. அப்ப இந்த அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆர்வமா ஓடி வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இந்த ஊழியக்காரன் மூலமா கடவுளுங்களுக்கு வார்த்தையை தர மாட்டாரா? எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எங்களை விடுவிக்க மாட்டாருன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஆர்வத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு பேதுரு என்ன செய்கிறாரு? அந்த மேல்வட்டறையில எழுப்பி பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்றாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்குள்ள வர்றாங்க. அதே போல யோவான் ஊழியம் செய்கிற இடத்துல யோவான் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாருன்னா, அவர் யோவான் என்ன செய்யறாரு? வார்த்தையை போதிக்கிறவனா பயன்படுத்துறார், வார்த்தையை குறித்து எதிர்காலத்தில் எழுதுகிறவனா பயன்படுத்துறார். அப்ப அன்றைய நாட்கள் இருந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை படிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை அன்றைக்கு யோவான் பேசி கேட்கும் போது எப்படி கேட்டிருப்பாங்க? இவங்க மூலமா எப்படி அற்புதம் நடக்குது, இந்த யோவான் மூலமா எப்படி அற்புதம் நடக்குது அப்படின்னு தான் பார்த்திருப்பாங்க. இந்த யோவான் செய்கிறதெல்லாம் எப்படி வாய்க்குது, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் செய்கிறது எப்படி வாய்க்குது, இவங்க எப்படி மேலா நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கையில முன்னேறாங்க, கடவுள் எப்படி இவங்களை பயன்படுத்துறாரு. ஏனென்றா அவங்க மரித்து உயிரோடு இருந்த இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னு அவங்க ஜனங்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. எப்படி இவருக்கு எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது ஜனங்களுக்கு இந்த யோவான் சொல்லி கொடுக்குறாரு, என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்க பார்க்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லா நல்ல காரியமும் எப்படி நடக்குதுன்றா, என்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்குது, என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதை பாருங்க, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை எங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப அவர் என்னத்தை சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய ஐக்கியம் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குமா இருந்தா அவனால அவர் செய்த கிரியைகளையும் செய்ய முடியும், அதுக்கு மேலேயும் செய்ய முடியும் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிற இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள் எல்லாமே நாங்கள் தேவனோடு பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறதால தான் நடக்குது. அப்ப அவர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறாரு, என்னது, நீங்க எங்களோட ஐக்கியமா இருப்பீங்களா இருந்தா, எங்களை போல நீங்க தேவனோட ஐக்கியம் உள்ளவங்களா இருப்பீங்களா இருந்தா தேவன் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களை கொண்டும் தேவன் மரித்தவர்களை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை கொண்டும் தேவன் சொஸ்தமாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களா இருப்பீங்களா இருந்தா, தேவனோடு அதிக நேரத்தை செலவிடுவீங்களா இருந்தா நீங்களும் அவர் செய்த கிரியைகளை செய்ய முடியும். நீங்க இந்த உலகத்துல மேலானவைகளை செய்ய முடியும். நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன பார்க்கிறோம்ன்றா, நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது நம்மளாலேயும் எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் எப்படி தைரியமா சொல்றாரு? ஏன்னா என்னுடைய ஐக்கியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஐக்கியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? உங்களுடைய ஐக்கியம் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு கூட இருக்குமா இருந்தா கிறிஸ்து உங்களை இன்னும் அதிகமா பலப்படுத்துவார், இன்னும் அதிகமா உங்களுக்கு ஜீவன் அளிப்பார், இன்னும் அதிகமா உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், அற்புதங்களை காண பண்ணுவார், அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்குமா இருந்தா, உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்குமா இருந்தா உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். இன்னைக்கு மனுஷன் நிறைய பணம் இருந்தும், பிள்ளைகள் இருந்தும், எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லாதவனா இருக்கிறான். குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? அவனுடைய ஐக்கியம் பிதாவோடு இல்லை, காசு பணத்தோடு இருக்குது, மனுஷனோடு இருக்குது, உலகத்தோடு இருக்குது. இன்னைக்கு அப்படித்தான் அநேகருடைய ஐக்கியம் இருக்குது. தேவனோட ஐக்கியம் கிடையாது, தேவனுடைய மனிதர்களோட ஐக்கியம் கிடையாது, வேதத்தோடு ஐக்கியம் கிடையாது. இதனால இன்னைக்கு சந்தோஷமே இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தர் இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே சந்தோஷம், உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப நம்முடைய அரண்மனைக்குள்ள, அலங்கத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வீட்டுல சண்டையும் சச்சரவும் வியாதியும் வேதனையும் தான் இருக்குது. எதனால? தேவனோடு ஐக்கியம் இல்லை, தேவனோடு ஐக்கியம் இல்லை. இந்த 4வது வசனத்தை என்னோட சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எவைகளை எழுதுகிறோம்? என்னத்தை எழுதுறாரா? எங்கட ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதுனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் தேவனோட ஐக்கியமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்களும் சுகமா இருப்பீங்க, நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், சுகம் இல்லாட்டி நீங்க தேவனோடு இன்னும் ஐக்கியப்படுங்க, தேவனோடு இன்னும் கிட்டி சேருங்க, தேவனை இன்னும் பிடித்து கொள்ளுங்க. தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய நிறைவை நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும், உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிறைவா இருக்கும், சபையில சந்தோஷம் நிறைவா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 1வது வார்த்தையில பார்த்தோம், அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. 2வது வார்த்தையில பார்த்தோம், அவர் ஜீவனா இருக்கிறாரு. 3வது வார்த்தையில பார்த்தோம், அவர் நம்முடைய 4வது வார்த்தையில பார்த்தோம், அவர் நம்முடைய சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப 5வது வார்த்தையில பார்க்கிறோம், தேவன் ஒளியா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒளியா இருக்கிறார். நம்முடைய இருளான நம்முடைய வாழ்க்கையில ஒளியா நம்முடைய தேவன் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இருளான என் வாழ்வில், இருள் நிறைந்த அந்த உலகத்தில் என் தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் இல்லாத வீடு ஒரு இருளான வீடா இருக்கும். உங்களுடைய வீட்டுல தேவன் வாசம் செய்யலாட்டி அந்த வீடு இருளான வீடா இருக்கும். உங்களுடைய இருதயத்துல தேவன் வாசம் செய்யலாட்டி உங்களுடைய இருதயம் இருளான இருதயமா இருக்கும். ஆகையினால உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தேவன் உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணினா அங்க இருள் இருக்காது, அங்க பாவம் இருக்காது, அங்க அசுத்தம் இருக்காது, அங்க தேவையில்லாத மாம்ச கிரியைகள் இருக்காது, ஆவியின் கனிகள் இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அன்றைக்கு ஆவியின் கனிகளினால் நிறைந்திருக்கிறீங்க? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இப்படின்னு சொல்லலாம். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரில் எல்லளவும் பாவம் இல்லை. தேவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார், அவரிடத்தில் கொஞ்சமும் சரித்திரம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த ஒளியான தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது நம்முடைய வீடு ஒளியாத்தான் இருக்கும். அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நாங்களும் ஒளிகளை போலதான் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல அந்த பாவமற்ற தேவன் எனக்குள்ள வாசம் செய்யும் போது நானும் பாவமற்றவனா பரிசுத்தவனா தான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னோடு இருக்கும்போது நானும் ஐஸ்வர்யவானா தான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருப்பேன். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்ப எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதைத்தான் நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அவர் சொல்றார். 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை, நாங்க தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லியும் ஒளியில நடக்காம இருள நடக்கிறவர்களா இருந்தா, சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களால் நம்ம என்ன சொல்றோம்? என்ன வினாஸ், நாங்கெல்லாம் ஐக்கியமா தான் இருக்கிறோம். நாங்க ஐக்கியமா தான் இருக்கிறோம், நாம் அவரோடு ஐக்கியமா தான் இருக்கிறோம் என்று சொல்லியும் வாயால சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், ஒளியின்படி நடக்காம, வார்த்தையின்படி நடக்காம, வசனத்தின்படி நடக்காம, வசனத்துக்கு மாறா நடக்கிறவர்களா இருந்தா, இன்னைக்கு காலம்பரை பாஸ்டர் சொன்னார், என்னது, பாவி சபைக்கு வரமாட்டான், பாவி சபையில நிலை நிற்க மாட்டான். சங்கீதம் சொல்லுது, பாவிகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிலை நிற்பது இல்லை. அப்ப சபையில நிலை நிற்கிறவன் ஒளியில நடக்கிறான், சபையில நிலை நிற்காதவன் இருள்ல நடக்கிறான். இருள்ல நடக்கிறான். அப்ப நாங்க ஒளியில நடக்கிறவங்களா இருந்தா என்ன செய்வோம்? சபைக்கு வருவோம், ஆண்டவரை தேடுவோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். ஆனா இருள்ல நடக்கிறவங்களா இருந்தா ஜெபிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், தேவனோட நேரம் செலவழிக்க மாட்டோம், ஆலயத்துக்கு வர மாட்டோம். அப்ப பாருங்க, இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், நிறைய பேர் சொல்றாங்க, நான் தேவனோட ஐக்கியமா தான் இருக்கிறேன், ஆனா ஜெபமே தனிப்பட்ட ஜெபம் இருக்காது. நான் தேவனோட ஐக்கியமா தான் இருக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க. நான் தேவனோட ஐக்கியமா தான் இருக்கிறேன், வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. நான் தேவனோட ஐக்கியமா தான் இருக்கிறேன், கடவுளுடைய எந்த காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆனா எங்க ஐக்கியம் இருக்கும்? சொந்தக்காரனோட ஐக்கியம் இருக்கும். தேவனோட ஐக்கியமா இருக்கிறவன் தேவனோட நெருங்கி உறவாடுவான், தேவனுடைய சத்தத்தை கேட்பான். டிவியோட ஐக்கியமா இருக்கிறவன் டிவியோட தான் நிறைய நேரத்தை செலவிடுவான். இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? எதோடு இருக்குது? நீங்க எதோட அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க? எதோட அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு வேலை ஸ்தலங்கள்லையும் 8 மணித்தியாலம் தான் வேலை, 8 மணித்தியாலம் தூக்கம், 8 மணித்தியாலம் வேலை. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் நீங்க வாங்குறீங்களா இருந்தா குறைந்தது 8 மணித்தியாலம் வேலை செய்தே ஆகணும். 8 மணித்தியாலம் வேலை செய்யாம நம்ம சம்பளம் வாங்குவோமா இருந்தா, ஒரு நாள் சம்பளம் வாங்குவோமா இருந்தா, இந்த உலக நியமத்தின் அடிப்படையில அவன் என்ன செய்யறான்? ஃப்ராடுத்தனம் பண்றான், ஏமாத்துறான். ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லா நாடுகள்லையும் 8 மணித்தியாலத்துக்கு இந்த உலக சம்பளம் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு வேலை ஸ்தலத்துல நீங்க நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற நண்டு கம்பெனி எல்லாமே 8 மணித்தியால வேலை, 8ல இருந்து அதுக்கு மேல ஓவர் டைம் தான், அதுக்கு மேல ஓவர் டைம் அப்படின்னு இருக்குது. ஆனா குறைஞ்சது எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யணும்? எந்த நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சாலும், எங்க அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும் 8 மணித்தியாலம் வேலை செய்யணும். அதே போல தூக்கமும் எத்தனை மணித்தியாலம்? 8 மணித்தியாலம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? போனை டிவியை பார்க்கறதுனால 6-5 மணித்தியாலம் தான் தூங்குறோம். அதனால சரீரத்துல பல வியாதிகள் வருது, சரீரத்துல சரியான காரியங்கள் வேதனைகள் வருது. 8 மணித்தியாலம் மொத்தம் ஒரு நாள் 24 மணித்தியாலம், 8 மணித்தியாலம் வேலையில செலவிடுறோம், 8 மணித்தியாலம் எங்க செலவிடுறோம்? தூக்கத்துல செலவிடுறோம். மிச்சம் 8 மணித்தியாலம் எங்க செலவிடுறோம்? தேவையில்லாத காரியத்துல செலவிடுறோம். ஆகையினால இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிற 24 மணித்தியாலத்தை நாங்கள் எப்படி செலவிடுறோம்? அதுல எத்தனை மணித்தியாலம் தேவனுடைய காரியங்களுக்காக செலவிடுறோம், கடவுளுடைய காரியங்களுக்காக செலவிடுறோம்? இந்த வேலையை கொடுத்த, இந்த தூக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் தம்முடைய பிரியமானவருக்கு நித்திரையை கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவனோட ஐக்கியமா இல்லாதனால நிறைய பேருக்கு சரியான நித்திரையே இல்லை. தேவனோட ஐக்கியமா இல்லாதனால இன்னைக்கு நிறைய பேர் தொழில் சரியா போகல. தேவனோட ஐக்கியமா இல்லாதனால மிச்சம் இருக்கிற 8 மணித்தியாலத்துல குடும்பத்தோடய சமாதானமா இருக்க முடியல. அந்த மிச்சம் 8 மணித்தியாலம் செலவிடுகிற நேரத்துல சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியல. எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்றா தேவனோடு சரியான ஐக்கியம்
இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தேவனோடு சரியான ஐக்கியம் கிடையாது. அப்ப நம்ம வாயால சொல்றோம் நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லியும் நம்முடைய செயல் நடக்கை சத்தியத்தின்படி பொய்யா இருக்குது. சத்தியத்தின்படி பொய்யா இருக்குது. வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். இப்ப தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாங்களே ஒளியில நடந்தா, அப்படின்ற வார்த்தையின்படி நடந்தா நாங்க மற்ற மனுஷர்களோட ஐக்கியமா இருப்போம். சிம்பிளா சொல்ல போனா தேவனோட ஐக்கியமா இருக்கிறவன் தன் சொந்த மனைவியோட ஐக்கியமா இருப்பான். தேவனோடு சரியா பேசுகிறவன் மனைவியோட நேரத்தை செலவிடுவான். தேவனோடு பேசாதவன் மனைவியோட ஒற்றுமையா சந்தோஷமா இருக்க மாட்டான். பிள்ளைகளோட ஒற்றுமையா சந்தோஷமா இருக்க மாட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரதானமானது தேவனோட ஐக்கியமா இருக்கும். தேவனோட ஐக்கியமா இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோட எப்படி இருப்பான்? சரியான உறவோடு இருப்பான். தேவனோட ஐக்கியமா இருக்கிற பெண் தன்னுடைய கணவனோடு சரியான உறவோடு இருப்பான். தேவனோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் தாயோடு என்ன செய்வாங்க? ஐக்கியமா இருப்பாங்க, பேசுகிறவர்களா இருப்பாங்க, மற்ற மனிதர்களோட ஐக்கியமா இருப்பாங்க. இன்றைக்கு சபை மக்களிடத்திலே ஐக்கியம் இல்லை. ஊழியக்காரனோட ஐக்கியமா இருக்கிறது இல்லை. ஊழியக்காரன் சபை மக்களோட ஐக்கியமா இருக்கிறது இல்லை. என்ன இங்க இருக்கிறவங்க நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமா இருக்கிறீங்களா? சக விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், வேற்றுமைகள் எல்லாம் தான் இருக்குது. ஏன்? தேவனோடு சரியா ஐக்கியம் கிடையாது. அவருடைய வார்த்தையோடு ஐக்கியம் கிடையாது. அவருடைய வார்த்தையோடு இசைந்து இருக்கிறது கிடையாது. இதனால சக மனிதர்களோட பொறாமை உள்ளவர்களா, பிரிவினை உள்ளவர்களா, சண்டை உள்ளவர்களா, எல்லா பிரிவினைகள் நிறைந்தவர்களா காணப்படுறோம். ஆண்டவர் விரும்புகிறாரு அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒளியின்படி ஒளியை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒளியின் வழிகளில் நடக்கிறவர்களா இருக்கணும். வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். அவரோட ஐக்கியம் உடையவர்களா இருக்கணும். மற்ற ஜனங்களோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுடைய ஐக்கியம் எதனோடு கூட இருக்குது? எதனோடு கூட இருக்குது? தேவனோட ஐக்கியமா இருக்கிறீங்களா? தேவனோட ஐக்கியமா இருந்தா நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்க. தேவனோட ஐக்கியமா இருக்கிறவன் தேவனோடு ஒவ்வொரு நாளும் பேசுவான். ஆதாமும் ஏவாளும் தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க? தேவனோடு நடக்கிறாங்க. வேதம் சொல்லுது ஆதாம் தேவனோடு கூட நடந்தான், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், நோவா தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு கூட பேசினான், தேவனோடு கூட உரையாடினான். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுல என்ன இருக்குது? உரையாடல் இருக்குது, பேச்சு இருக்குது. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி இடத்துல பேச்சு இல்லை, உரையாடல் இல்லை. குடும்பங்கள்ல என்ன இன்னைக்கு கணவன் மனைவியை பேசுறது கிடையாது, பிள்ளைகளோடு பேசுறது கிடையாது. ஏனென்று தேவனோடு பேசுறது கிடையாது. ஆகையினால தேவன் கொடுத்து பிள்ளைகளோடு மனைவியோடு பேசுறது கிடையாது, தேவனோடு பேசுறது கிடையாது. தேவன் கொடுத்த சபையோடு இடைப்பெற ஐக்கியமா இருக்கிறது கிடையாது. தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவன் தான் அவனாலதான் என்ன செய்ய முடியும்? தேவன் கொடுத்த மற்ற காரியங்களோட ஐக்கியமா இருக்க முடியும். ஆகையினால இந்த கடைசியா நாங்க இதை வாசித்து முடிப்போம். 6வது 7வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் என்னோட சேர்ந்து வாசிங்க. நாம் அவரோடு நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். தேவன் ஒளியா இருக்கிறது போல, தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன செய்யுமா? சுத்திகரிக்குமா? அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விடுவித்து தேவனோட கூட ஒப்புரவாக்கும். இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கு தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கும் போது நாங்கள் இயேசுவை நினைவு கூறுறோம். ஏன்னா அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்குது? நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து இயேசுவோட ஐக்கியம் உள்ளவர்களா மாத்தி இருக்குது. உலகத்தோட ஐக்கியமா இருந்து நம்மளை விடுவித்து இயேசுவோட ஐக்கியம் உள்ளவர்களா மாத்தி இருக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மளை பிதாவோட ஐக்கியம் உள்ளவர்களா மாத்தி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை பிதாவோட ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றினது, என் பாவங்களை நீக்கினது, என்னை சுத்திகரித்தது.
இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கு? என்னை சுத்திகரித்திருக்குது, என்னை கழுவி இருக்குது, என்ற பாவங்களை நீக்கி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் சுத்திகரிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இப்ப இரத்தம் என்னை சுத்திகரித்ததுனால நான் பிதாவோடு ஐக்கியப்படுகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரித்ததனால், என் பாவங்களை கழுவினதனால் நான் பிதாவோடு ஐக்கியப்படுற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், தகுதியை பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்மளால பிதாவோட ஐக்கியமா இருக்க முடியும். எதனால? இயேசுவின் இரத்தத்தினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பிதாவோட ஐக்கியம் உள்ளவர்களா மாறுங்க. நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? நான் தான் பாவியாச்சே, நான் செய்கிற பாவம் பெருசாச்சே. உங்களுடைய பாவத்தை காட்டிலும் இயேசுனுடைய இரத்தம் சிறந்ததா இருக்குது. இயேசுடைய இரத்தம் வல்லமையுள்ளதா இருக்குது. அந்த இரத்தம் என்னுடைய பாவம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. ஆகையினால என்னாலையும் இந்த தேவனோட ஐக்கியமா இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கும் போது, அந்த மனுஷர்களால் தேவனோட ஐக்கியமா இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உரிய மிக முக்கியமான தீர்வு எங்கே இருக்குண்டா, நீங்க அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு என்ற சத்தியத்தோட நீங்க இசைந்து இருக்கும் போது, அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தோட நீங்க ஐக்கியப்பட்டிருக்கும் போது, அந்த சத்தியம் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் உங்களுடைய விடுதலை ஆகும். நிச்சயமா நீங்க விடுதலை ஆவீங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், குறைவிலிருந்தும், வியாதியிலிருந்தும் இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்திருந்தவர்களாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் நிறைய நாட்களாக எங்களுடைய குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நாங்கள் எங்களுடைய சபையில் சந்தோஷமா, சமாதானம், ஐக்கியமா இல்லை. அப்பா, இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் என்னென்றா, நாங்கள் உம்மோடு சரியான உறவுல இல்லை என்பதை குறித்து எங்களோடு பேசுனீங்க. அப்பா, எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு ஸ்திரமாக வேண்டும். நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் உண்மை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பா, உம்மோடு உள்ள எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பா, நாங்கள் நிறைய சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் இருளிலே நடக்கிறவர்களா இருக்கிறோம், பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி. நம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறதே. அப்ப பிதாவோட ஐக்கியமாகிற சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறதே. அந்த மாபெரும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியமா இருப்பதற்காக நீர் நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் சோமணி கொள்ளுவோம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு எங்களுக்கு ஐக்கியத்தை கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஐக்கியமா இருக்க கூடாதபடிக்கு தடையா இருந்த பாவத்தை பரிகரித்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்துக்கு தக்கனையாக ஆண்டவரே நீர் உடைய குமாரனுக்கு சரி கட்டினபடினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை மன்னித்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜீவ வார்த்தையாகிய நீர் தகப்பனே சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டபடினால் நன்றி. ஜீவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, சுகமாக, ஆண்டவரே ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒளியாகிய நீர் இருளான எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
அந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே உடைய ஜனங்களாக உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பாக்கியம். ஆண்டவரே தகப்பனே, 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதை நான் தெரிந்து கொள்ளவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் இருந்து உடைய வார்த்தைகளை கேட்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை இவர்கள் உலகத்தோடும் அது மாம்ச இச்சைகளோடும் தங்கள் ஐக்கியத்தை வைத்திருக்காமல் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பார்களாக. தேவனோடு ஐக்கியப்பட்ட ஜனங்களாக இருப்பார்களாக. இவருடைய ஐக்கியம் தேவனோடும் அப்பா அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பதாக. சுவாமி, நீரே ஜீவ வார்த்தையா இருக்கிறீங்க. ஆதி முதல் இருந்தவர்களா இருக்கிறீங்க. தீர்க்கதரிசிகள் மூலமா அறிவிக்கப்பட்ட இரட்சகராய் மேசியவா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீரங்கள் ஜீவனா இருக்கிறீங்க அப்பா. நீரங்கள் ஒளியா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த ஒளியின் வழிகளிலே சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இருளை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, உலகத்தையும் அதில் இருக்கிறவைகளையும் வெறுத்து தேவனிடத்தில் அன்புள்ள ஜனங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலே சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆண்டவரே நித்திய பேரின்பம் இருப்பதாக ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்மோடும் வசனத்தோடும் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க, தினமும் ஜெபம் பண்ண, தினமும் வார்த்தைகளை கேட்க, ஆலயத்துக்கு தவறாமல் வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே தகப்பன நீர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவீராக. எங்களுடைய கையின் பிரயாசத்திலே வெளிப்படுவீராக. எங்கள் தொழிலே வெளிப்படுவீராக. சுவாமி, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீட்டிலே சந்தோஷம், சமாதானம் குடியிருப்பதாக. குடும்பத்திலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பார்களாக. சமூகத்திலே நல்ல நபர்களோடு ஐக்கியமாக இருப்பார்களாக. துன்மார்க்கரான மனிதர்களை விட்டு விலகி இருப்பார்களாக. சுவாமி, எல்லா தேவையில்லாத நபர்களோடு இருக்கிற தொடர்புகளிலிருந்து விலகி இருப்பார்களாக. சுவாமி, உம்மோடும் உம்முடைய மனிதர்களோடும் ஐக்கியமா இருந்து இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் முன்மாதிரியான எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக, உப்பாக, ஒளியாக, மலை மேலுள்ள பட்டணமாக ஒவ்வொருவரும் இருக்க உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தியமோ உயர்த்தி ஆண்டவரேப்பா, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.